கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வசனம்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கிறாராம்? பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் கடவுள். நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, என்கிட்ட அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, கல்வி இருக்குது, எல்லாமே இருக்குது, என்னை விட திறமைசாலி யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு நீங்கள் பெருமைப்படாதீங்க, உங்கள்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னு பெருமைப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை தாழ்மையாக வச்சுக்கோங்க. கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி தாழ்மையாக அவர்கிட்ட இருங்க. உங்களுக்கு என்ன தருவாராம்? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெருமைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்த்து கடவுள் நிற்பார், மனுஷன் இல்லைங்க, கடவுள் நிற்பார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பணம் சொத்து எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போனா நீங்கள் அவருக்கு தாழ்மையாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தது, எனக்கு இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காருன்னு அப்படின்னு தாழ்மைப்படணும். பெருமைப்பட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். சும்மா அந்த அறிவு செல்வங்கள்லாம் அழிந்து போகும். ஸோ அதான் அந்த வசனம் சொல்லுது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? கிருபை, தன்னோட கிருபையை கொடுக்குறாராம். நம்ம எப்படி இருப்போம், நம்மளை நாம சிந்திச்சு பார்ப்போம்.